Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நவராத்திரி 3வது நாள். இன்னைக்கு துர்கை அம்மனுக்கு விசேஷமா பூஜைகள்லாம் நடக்கும். இன்னைக்கான பிரசாதம் சக்கரை பொங்கல், காராமணி சுண்டல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கோவில்ல கொடுக்குற சக்கரை பொங்கல்னு சொன்னாலே எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே ஒரு டேஸ்ட்ல நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். நெய், கோயில் சக்கரை பொங்கல் சொன்னாலே நெய் ஜாஸ்தியாக ஊற்றுவாங்க. பச்சரிசி 1.5 கப், ஏலக்காய் பொடி, பாசிப்பருப்பு 1/4 கப், அரிசி எவ்வளவோ அதே அளவு வெல்லம், பால் 1 கப். நம்ம எல்லாமே இந்த மெஷரிங் கப்பில் தான் அளந்துக்க போகிறோம். தாளிப்புக்கு முந்திரி, திராட்சை. அரிசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குக்கரில் போட்டுட்டு இப்போ நம்ம 1க்கு 4ன்ற கணக்கில் மொத்தம் 8 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணுறதுக்காக வெல்லத்தை கரைச்சிக்கிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் இப்போ ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், அப்போ வாசனையாக இருக்கும். 3 சவுண்டில் நல்லா நம்ம ரைஸ் நல்லா ஸ்மாஷ்டாக வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சூட்லேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் விரைச்சிக்கும். இப்போ தான் நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெல்லம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இப்போ நம்ம 1 கப் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பால் ஊற்றினா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சக்கரை பொங்கல் நல்லா அருமையாக வந்திருக்கு. கோவில் ஸ்டைலில், கோவிலில் சாப்பிட்ற அதே பிரசாதத்தோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காராமணி, வெள்ளை காராமணி எடுத்துருக்கோம். வெள்ளை காராமணி சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த காராமணியை நல்லா 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. நம்ம ஊற வச்ச காராமணியை குக்கரில் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம 3 சவுண்ட்ஸ் வேக வச்சுக்கலாம். காராமணி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு பவுடர் அரைச்சிக்க போகிறோம். இது உடைச்ச கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால நான் 2 மிளகா தான் வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா சாஃப்டாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுண்டலுக்கு தாளிப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். பெருங்காயம், காஞ்ச மிளகா, சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு 2 ஸ்பூனு. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் அதில் வேக வைக்கிறப்பவே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் திட்டமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாளிப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணியை இது கூட ஆட் பண்ணிடலாம். காராமணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறையட்டும். இப்போ நம்ம காராமணி கூட ஒரு 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை மேலே தூவிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ண கோகோனட் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பவுடர், தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் இந்த காராமணி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட காராமணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட சூப்பரான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த சக்கரை பொங்கலும் காராமணி சுண்டலும் இன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சு அம்மனின் அருளை பெறுவோம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.